வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வரவேற்கிறேன். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 23 1 to 6 வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் வாசிக்க. ஒருத்தர் தெளிவா சத்தமா இருங்க மைக் ஏதா இருந்தா கொடுப்போம். கொடுத்து ஒருத்தர் சத்தமா வாசிக்கட்டும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தினிருந்தும் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பழுதாக இருந்தாலும் பொல்லாப்புக்கும் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை வாசிக்க கேட்ட இந்த சங்கீதமானது தாவீதினுடைய சங்கீதம். வேத பாட வகுப்புல கூட நான் இந்த சங்கீதத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சங்கீதத்திலே நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இது ஒரு வாக்கிங் ஸ்லாம். இது என்னதுங்க? ஆமா, இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். என்ன பண்ணோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா அநேகரால் விரும்பி வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்துல எந்த விதமான வாக்கு தத்தங்களோ தேவனுடைய வாக்குறுதிகளோ ஒண்ணுமே கிடையாது. இதுல எதுவுமே இல்லை. ஆனா இந்த சங்கீதம் அநேகருடைய வாழ்க்கையை மாத்தி இருக்குது, அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறது. அல்லேலூயா. இது மொத்தமும் தாவீதினுடைய விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. தாவீதினுடைய விசுவாச அறிக்கை. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இது வனாந்தரத்துல ஆரம்பித்து தேவனுடைய வீட்டுல முடிகிற ஒரு சங்கீதம். இது நம்மள சொல்ல போனா பாவ வாழ்க்கையில இருக்கிற நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு சங்கீதம். அல்லேலூயா. தேவனுடைய வீடு என்று சொன்னால் அது பரலோகத்தை என்ன பண்ணும்? குறிக்கும். இப்போ தேவனுடைய வீட்டுக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் சங்கீதம். இப்போ இந்த சங்கீதத்துல சில காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். சில இடங்கள், சில பொருட்களை குறித்து நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். இப்போ இதெல்லாம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? வனாந்தரத்துல இருந்தவனே தேவனுடைய வீட்டுக்கு எது கொண்டு போனது? அவன் எது வழியா என்ன பண்ணான்? கடந்து போனான். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் தான் அந்த பாதையில என்ன பண்றாரு? நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இங்க பாக்குறோம், முதல்ல 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இது 2 குறிப்பு. ஆனா நான் ஒரே காரியமா நான் சேர்த்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அந்த ஆட்டிற்கு மேய்ப்பன் கொடுக்கிற போஜனத்தை குறிக்குது, சாப்பாட்டை குறிக்குது. சாப்பாடு, தண்ணி, உங்களுக்கு எது வேணும்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? 2மே அவசியம். ஒரு மனுஷன் ஃபுல்லா சாப்பிடாம எத்தனை நாள் இருப்பான்னு சொன்னா, ஒரு 7 நாள் ஒரு மனுஷன் எந்த இதுவுமே தண்ணி கிண்ணி எதுவுமே எடுக்காம 7 நாள் இருக்கலாம். ஆனா தண்ணி எடுத்துக்கொண்டால் ஒரு மனுஷன் 100 நாள் தாண்டி கூட இருக்க முடியும். வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சா 100 நாள் கூட இருக்க முடியும். சாப்பாடு இல்லாம கூட இருக்க முடியும். ஆனா இது 2மே மனுஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் முதல்ல தன்னுடைய ஆடுகளாகிய நம்மை எங்கே கொண்டு போகிறார்? எதற்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார் என்று சொன்னால், புல்வெளி அமர்ந்த தண்ணீர். எதுங்க? புல்வெளி அமர்ந்த தண்ணீர். புல்வெளி என்பது எதை குறிக்குது? ஸ்தோத்திரம். அது தேவனுடைய வசனத்தை குறிக்குது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம். அவர் என்ன சொன்னாரு? நானே ஜீவ அப்பம். தேவனுடைய வார்த்தை என்பது ஜீவ அப்பம். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர். இது கடல் தண்ணீர் அல்ல, ஆற்று தண்ணீர் அல்ல, அமர்ந்த தண்ணீர். அப்படின்னு என்ன? ஒழுகி இந்த ஓடை வரும் பாத்தீங்களா?
ஓடை. ஓடை தண்ணீரை தான் இங்க அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமர்ந்த தண்ணீர் அன்றைக்கு ஏன் கொண்டு போறார் அப்படின்னா, அங்க தண்ணி வேகமா வராது, மெதுவா வரும். ஆடுகள் பயப்படாது. என்ன பண்ணாது? ஆடுகள் பயப்படாது. தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கும். கடல்ல அவ்வளவு தண்ணி இருந்தா கூட அது சுத்தமான தண்ணீர் கிடையாது, அது உபயோகப்படாது. ஆற்றுல வருகிற தண்ணீர் சில நேரம் அதனுடைய வேகத்துல அங்க இருக்கிற ஆடுகளை கூட என்ன பண்ணிடும்? அடிச்சுட்டு போயிடும். ஆனா இந்த அமர்ந்த தண்ணீர் ஒரு பயமில்லாத, ஒரு என்ன சொன்ன, ஒரு நிம்மதியான, ஒரு சமாதானத்துக்கும் அது அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ரெண்டு, இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று தேவனுடைய வார்த்தையையும், இன்னொன்று பரிசுத்த ஆவியையும் அது குறிக்கிறது. அல்லேலூயா. ஜீவ நதி, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து என்ன புறப்படுங்க? ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. அப்போ இது ரெண்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நாம் கொஞ்சம் ஒரு வேளை சாப்பிடலன்னா நம்ம முகம் வாடிடுது. என்ன ஆயிடுதுங்க? வாடிடுது. ஒரு இப்ப வெயில் காலம், தண்ணியோட அருமை நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நம்ம இப்ப இந்த ஏசியை விட்டு கொஞ்சம் வெளியே போய் 1 மணி நேரம் அங்கே இங்கே நடந்தோம்னா தண்ணி எங்கன்னு என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், தண்ணி எவ்வளவு முக்கியங்கிறத. நம்ம உடம்பு 1/3 பங்கு தண்ணீரினால் நிறைஞ்சிருக்கு. நம்ம உடம்பு என்ன பண்ணிருக்குங்க? 1/3 பங்கு தண்ணீரினால். அப்ப நம்ம சரீரத்துல ஈஸியா மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு பொருள்னா தண்ணி தான். டக்குன்னு நீங்க குடிச்சோன்னா உங்க உடம்பின் எல்லா பாகத்துக்கும் போயிடும். எல்லா உறுப்புகளையும் அது போய் என்ன பண்ணிடும்? நிரப்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இது எதற்கு அடையாளம்? பரிசுத்த ஆவிக்கு அது அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. கொலோசியர் 3:16 பவுல் சொல்றாரு, தேவனுடைய கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசம் செய்வதாக. எப்படி இருக்கணும்? ஒரு பக்கம் வசனம் நிறைஞ்சிருக்கணும், வயிறு ஃபுல்லா இருக்கணும். சாப்பாட்டுல நிறைஞ்சிருக்கிற மாதிரி தேவனுடைய வசனத்தினால தேவ பிள்ளைகள் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. சொல்ற இன்னொரு பக்கம் தண்ணீர். அவன் உடம்புல எப்படி அது பாருங்க, திடீர்னு சில பேர் வெயில்ல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏன்னா தண்ணி சத்து குறைஞ்சு போய் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய திடீர் மாரடைப்பு ஏதோ ஒன்று வந்து மயங்கி விழுந்துருவாங்க. ஏன்னா தண்ணி குறைஞ்சிரும், இருக்க வேண்டிய அளவுல இருக்காது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும். எங்க? நம்ம ஆவியில் அவர் இருக்கணும், நம்ம ஆத்மாவில் இருக்கணும், நம்ம சரீரத்திலையும் அவர் நிறைஞ்சிருக்கணும். Praise the Lord. நீங்க யோசிச்சு பாருங்களேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தவர்களுடைய வஸ்திரங்கள் கூட அநேக நேரம் அற்புதங்களை செஞ்சது. நீங்க யோசிச்சு நல்ல ஆதாரம் பார்த்தீங்கன்னா, பேதுரு பவுலுடைய உடம்புல இருந்த வஸ்திரங்கள், இயேசுவின் வஸ்திரம், அதை தொட்ட பொழுது அற்புதங்கள் நடந்தது. ஏனென்றால் அவருடைய வஸ்திரமும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இது இயற்கையாகவே நம்ம போடுற ட்ரெஸ், இது நம்முடைய வேர்வை பட்டு என்ன ஆயிடும்? நம்ம வேர்வை கலந்துரும். இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மோப்பம் பிடிக்கிற ஒரு நாய்கிட்ட கொடுத்தீங்கன்னா, இது யாரோட ட்ரெஸ்ஸுன்னு அழகா மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடும், இது யாரோட ட்ரெஸ்ஸுன்னு. ஏன்னா அந்த 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 வேர்வை என்ன பண்ணிடுது? நம்மள காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கிறோம். எங்க? வெறும் ஆவியில மட்டும் கிடையாது, வெறும் ஆத்மாவில மட்டும் கிடையாது, சரீரத்திலும் நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு அப்படி நிறைஞ்சிருந்ததுனாலதான் அவருடைய வஸ்திரங்கள் கூட அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சு. எலிசாவுடைய சம்பவத்தை வாசி பாருங்க. எலிசா இறந்து போயிடுறாரு. அவர் கல்லறையில வச்சு அவர் உடம்பு அழுகி எல்லாம் போயாச்சு, வெறும் எலும்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் அடக்கம் பண்ண கொண்டு வராங்க. கொண்டு வந்த அந்த மனுஷனை எதிரிகள் பாளையத்தை பார்த்த உடனே இவங்க என்ன பயந்து அந்த சரீரத்தை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க? அப்படியே போட்டுட்டு ஓடுறாங்க. ஆனா அது எதாச்சியா அந்த சரீரம் போய் எலிசாவுடைய எலும்புகள் மேல விழுவுது. எங்க விழுகுதுங்க? எலிசாவுடைய எலும்பு மேல விழுந்தது. இப்ப எலிசாவுடைய எலும்பு மேல சதைகள் கூட கிடையாது, உயிர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அவனுடைய எலும்பில் பட்ட அந்த சரீரம் உயிரோடு எழும்பி வந்தது. அல்லேலூயா. ஏன்? அவனுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தாவி என்கிற அந்த காரியம் அவனுக்குள்ள நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னை தேவதூதன் என்ன பண்ணாரா? 1000 முழம் அளந்து
என்னை அந்த ஆற்றை கடக்க பண்ணினார், அது என் கணுக்கால் அளவாய் இருந்தது. திரும்பவும் 1000 முழம் அளந்தார், அது என் முழங்கால் அளவாய் இருந்தது. திரும்பவும் 1000 முழம் அளந்து என்னை நடக்க பண்ணினார், அது என் இடுப்பு அளவாய் இருந்தது. திரும்பவும் 1000 முழம் அளந்தார், அது நான் கடக்கக்கூடாத நீச்சல் ஆழமாய் இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குது ஆண்டவருக்குள்ள? ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ள இருக்கணும். நம்ம இன்னைக்கு கணுக்காலே நிறைய பேர் திருப்தி ஆயிடுறோம், நிறைய பேர் முழங்கால் அளவுல திருப்தி ஆயிடுறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நீச்சல் ஆழத்துக்குள்ள போகணும். ஆண்டவர் சீஷர்ல பார்த்து சொன்னாரு, ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு விரக்தியில இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் உங்கள் வலையை போடுங்கள். எங்க போடணும்? ஆமா, கணுக்கால் அளவிலும் முழங்கால் அளவிலும் என்ன கிடைக்கும்? சங்கம், குட்டி குட்டி நண்டும், செத்து போன குப்பை என்ன மீன்களும், இதுதான் கிடைக்கும். பெரிய மீன்கள் வேணும்னா நீ ஆழத்துக்குள்ள போகணும். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கணும்னா நீங்க ஆழத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் ஆழத்தை நோக்கி போகணும். சும்மா ஏதோ ஒரு மேலோட்டமா ஜெபம்னா ஒரு மேலோட்டமா ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்ன ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒரு 2 நிமிஷம் ஒரு கணுக்கால் அளவுல நின்ற கூடாது. இன்னும் ஆழத்துக்குள்ள உங்க ஜெபம் போகணும். நீச்சல் ஆழத்துக்குள்ள உங்க ஜெபங்கள் போகணும். மணிக்கணக்கு மணி பார்க்காமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம டைம் பார்த்து ஆராதிக்கிறோம், நல்லது, அது ஒரு கிரமம். ஆனால் நம்முடைய ஆராதனை என்பது என்ன சொன்னா ஆழத்துக்குள்ள போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இன்னைக்கு வேதத்தை வாசிப்பது, கடவுள் மேல இருக்கிற அந்த அன்பு ஒரு ஆழத்துக்குள்ள போகணும். இன்னைக்கு ஒரு லெவல்ல நின்றது, கடவுளுக்கு மேல இருக்கிற அந்த அன்பு நமக்கு என்ன ஆயிடுது? ஒரு லெவலுக்குள்ள நின்றுடுது. யோசிச்சு பாருங்களேன், அநேக இடங்கள்ல நம்மளுடைய பக்தி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, வீடு வாடகை கேட்க போவாங்க, ஒரு 2-3 வீடு போவாங்க. யாரு நீங்க, எங்கிருந்து வரீங்க, இதெல்லாம் சொன்ன உடனே நாங்க கிறிஸ்டின்ங்க. கிறிஸ்டினா? நீங்க அலலுவாவா? என்னது அலலுவாவா? என்னது அலலுவாவா? ஆமா, நாங்க அலலுதான் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கெல்லாம் நாங்க வீடு கொடுக்க மாட்டோம். நீங்க எப்ப பாரு அலலு அலலு அலலுன்னு கத்துவீங்க. வேற யாருக்கு தான் வீடு கொடுப்பீங்க? வேற மாதிரி கத்துறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, அலலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நம்ம விசுவாசத்தை பாருங்களேன். 2 வீடு 3 வீடு, 3வது வீட்டை தாண்டின உடனே நம்ம போவோம், நீங்க கிறிஸ்டினா? நாங்க கிறிஸ்டின் தான். நாங்க ஜெபம்லாம் பண்ண மாட்டோம். அவன் உங்களை கேட்டானா? நாங்க ஜெபம்லாம் பண்ண மாட்டோம். நம்ம விசுவாசம் எப்படி மறுதளிக்கிறோம் பாத்தீங்களா? நம்ம இது என்ன ஆயிடுது? கொஞ்ச நேரத்துல மறுதளிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க இயேசுவை. அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஒரு சின்ன காரியம் தான் மறுதளிக்க ஆரம்பிச்சாச்சு. இல்ல நாங்க போவோம், சர்ச்சுக்கு போவோம், வருவோம், அப்படியே இருப்போம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல, ஆழத்துக்குள்ள போகணும். ஸ்தோத்திரம். சொன்னமல, நீ கொன்று போட்டாலும் சரி, ஸ்தோத்திரம், நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டேன். அதுதான் ஆழம். இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி வட மாநிலங்கள்ல ஒரு இடத்துல ஒரு ஃபாதரை கட்டி போட்டு செருப்புல அடிச்சு, செருப்பு மாலை போட்டு, வாயில மாட்டு சாணத்தை திணிச்சு, ஜெய்ராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, அவர் சொல்லவே மாட்டேன்றார். எவ்வளவுங்க இப்ப நடந்த சம்பவங்க, சொல்ல மாட்டேன். ஆழத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தரை விட இந்த உலகத்துல எதுவும் பெருசா தெரியாது. அல்லேலூயா. கர்த்தரை விட இந்த உலகத்துல பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த பரிசுத்தாவின் ஆழங்களுக்குள்ள போகணும், நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நீங்க சில நேரம் நம்ம உறுப்புகள் சிலது பாத்தீங்கன்னா துடிக்கும். சில நேரம் அந்த கண்ணு இமை மட்டும் தனியா துடிச்சிட்டே இருக்கும் அப்பப்போ. சில நேரம் சிலருக்கு இந்த கை பகுதியில் ஏதாவது ஒரு பகுதி அப்பப்போ அப்படியே துடிக்கும், விரல் மட்டும் இப்படி ஆடும். இதெல்லாம் சில நேரம் எனக்கு. சில நேரம் கால் பகுதியில் ஏதாவது ஒன்று துடிக்கும். ஏன் அப்படி துடிக்குது அப்படின்னா, அந்த பகுதியில ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்த உடனே அந்த பகுதியானது என்ன பண்ணும்? அப்ப என்னன்னா, அங்க பிளட்ல இருக்கிற தண்ணி லெவல் கம்மியா இருக்குது. என்ன இருக்கு? தண்ணி லெவல் சரியா, தண்ணி சத்தங்க போகல. தண்ணி போனா ஆக்சிஜன் தானே என்ன பண்ணும்? தண்ணிங்கிறதுக்கு அந்த மூலக்கூறு, அந்த சயின்டிபிக்கா என்ன வார்த்தை சொல்லுவாங்க? H2O. அது என்ன 2 கம்பைனிங், 2 பொருள் சேர்ந்தது. ஒன்று என்னது? ஹெச்னா என்னது?
ஹைட்ரஜன். O2னா ஆக்சிஜன். அல்லேலூயா. நம்ம குடிக்கிற தண்ணியில என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்குது. அல்லேலூயா. ஆக்சிஜன் என்னத்தை கொடுக்குது? ஜீவனை கொடுக்குது. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவிதான் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க உயிர்ப்போட இருக்கணும்னா ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 38 ஆண்டவர் சொன்னாரு 11வது வசனத்துல, என் ஆவி அவர்களுக்குள் வைப்பேன், அவர்கள் உயிர் அடைவார்கள். ஆண்டவர் ஆவி நமக்குள்ள வந்தாதான் ஜீவன் வரும். நமக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியில நிரம்பின ஒரு அனுபவங்களுக்குள்ள நாம கடந்து போகணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு இன்னும் நீங்க கணுக்கால் அளவுல முழங்கால் அளவுல நிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போங்க. உங்க வலைகள் ஆழங்களை தேடி போகட்டும். அல்லேலூயா. உங்களுடைய வேத வாசிப்பு ஆழங்களை நோக்கி போகட்டும். ஸ்தோத்திரம். இது உங்களை எங்க நடத்தும்? கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு போகும். நீங்க பாருங்க, நீங்க இந்த இடுப்பு அளவு நிக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சா தண்ணியை விட்டு வெளியே வர முடியும். சொல்லுங்க. கணுக்கால் அளவு இடுப்பு அளவுலாம் நம்ம நினைக்கும் போது தண்ணியை விட்டு வெளியே வரலாம், நினைச்சா உள்ள போலாம். இந்த கால் அப்படியே மாறி நீச்சல் ஆழத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். தண்ணி என்ன பண்ணும்? உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க நீச்சல் ஆழத்துக்குள்ள போனா தேவனே நீங்க எங்க போகணுங்கிறத நடத்துவார். தேவனே நீங்க என்ன பேசணுங்கிறத சொல்லுவார். தேவனே நீங்க எதை பார்க்கணுங்கிறத சொல்லுவார். தேவனே உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. நிறைஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுங்க? அல்லேலூயா. சும்மா வரோம், ஏதோ கணக்கு காட்ட வர்ற மாதிரி வந்து உட்காந்துட்டு சபையில நானும் இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சந்தாவை கட்டுற மாதிரி கட்டிட்டு போயிடுறதுல நம்முடைய வாழ்க்கை. நம்ம கிறிஸ்துவின் சரீரம். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் என்ன பண்ணுமா? கூட என்ன பண்ணும்? வேதனைப்படும். எல்லா அவயங்களும் என்ன பண்ணும்? வேதனைப்படும். இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். பவுல் ஒரு ஊருக்கு போறாரு. அப்போ அங்க ஒரு மந்திரவத்தக்காரன் என்ன பண்றான்னா, என்னென்னமோ மந்திரவத்தெல்லாம் பண்ணி இவர் சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த சுவிசேஷம் அங்க இருக்கிற ஒரு பெரிய அதிகாரிக்கு போகக்கூடாம தடுக்கிறான். அப்ப பவுல் ஆவியில நிறைந்து எல்லா கேட்டுக்கும் பிசாசின் மகனேன்னு சொல்லி அவர் நிறைஞ்சு சொல்றார். அல்லேலூயா. ஆவியில நிறையும் போதுதான் நீங்க மனுஷங்களை கூட நிதானிக்க முடியும். இவங்க நல்லதுக்கு நம்ம கிட்ட வராங்களா, தீமை செய்ய நம்ம கிட்ட வராங்களா, இல்ல இவங்க சொல்றது உண்மையிலே நம்ம நல்லதுக்கு சொல்றாங்களா, இல்ல இவங்க ஸ்தோத்திரம் நம்மளை கெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்றாங்களா? இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா ஆவியில நிறைஞ்சிருக்கணும். சொல்லுங்க. ஆவியில நிறைஞ்சிருக்கணும். தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியில பார்க்க ஆரம்பிச்சுட்டா இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் உங்களால என்ன சொன்னா சரியா புரிஞ்சுக்க முடியும். உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, இது கர்த்தர் தான் பிரதர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார், ஏதோ ஒரு நன்மைக்காக கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கறத உங்களால புரிய முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா என்ன ஆழத்துக்குள்ள போல கணுக்கால் அளவுல நிக்கிறோம், முழங்கால் அளவுல நின்றுட்டு என்ன பண்ணிடுறோம், அப்பப்ப வெளியே வந்துடுறோம். தேவைப்படும் போது சிறுவையில் இருக்கிற ஆணையை கேட்டுட்டு இறங்கி வந்துட வேண்டியதுதான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை, ஆழத்துக்குள்ள போகணும். இது நான் இஷ்டப்பட்டு வாழ்ற வாழ்க்கை இல்ல, தேவன் என்னை நடத்துகிற வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்க, யார் மேய்ப்பரா இருக்கிறார்? ஆடு சொல்ற இடத்துக்கு மேய்ப்பன் கூட்டிட்டு போவானா, மேய்ப்பன் கூட்டிட்டு போற இடத்துக்கு ஆடு போகுமா? சொல்லுங்க, அவர் தான் கூட்டிட்டு போவார். அப்ப உங்க வாழ்க்கை நீங்க விரும்புறபடி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் விரும்புறபடி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தரின் மேய்ப்பராக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும், அது நன்மை எங்க இருக்குதோ அதுக்கு நேரா உங்களை நடத்துவார். கிருபை எங்க இருக்குதோ அதுக்கு நேரா உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்துல ரொம்ப என்ன சொன்ன சூப்பரான ஒரு இடம்னா அது தேவனுடைய வீடு தான். அங்க இருக்கிற ஒரு நிம்மதி, அங்க இருக்கிற ஒரு வசதி, அங்க இருக்கிற ஒரு சௌகரியம், அங்க இருக்கிற ஒரு ஆசீர்வாதம்
இந்த உலகத்துல வேற எங்கேயும் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க பிரதர் போறீங்க? வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பிரதர், 3 நாள் டூர் போடலான்னு இருக்கேன் பிரதர். என்னது? ஆமா, எத்தனை பேர் டூருக்கு வரீங்க பாருங்க. வெயிலுக்கு ஆளாள் டூர் போறதுக்கு வெயில் இருக்க முடியல பிரதர். ஐயோ பா, 2 நாள் அப்படி எங்கேயாவது குழுக்குள்ள போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளியே உங்களுக்கு வர்றதுக்கு மனசே வராது. அது அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு இடம். ஹல்லேலூயா. அங்க போனோம்னா நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கார், பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறோம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், இன்னும் முயற்சி பண்ணணும், இன்னும் ஆழங்களுக்குள் போக முயற்சி பண்ணணும். மீன் வேணுமா? ஆண்டவர் சொன்னாரு, திரும்பவும் படகை தள்ளு, ஆழத்துக்கு கொண்டு போ. நீ இப்ப போன தூரம் பத்தாது, நீங்க இப்ப பண்ற ஜெபம் பத்தாது, இப்ப பண்ற கடவுள் மேல இருக்கிற அன்பு பத்தாது, இன்னும் ஆழம் வேணும். இன்னும் ஆழத்துக்கு போனா உங்க வாழ தானா நிரம்பும். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்பா. கையை கட்டுறதெல்லாம் விட்டுட்டு பக்கத்துல கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க, ஆழத்துக்கு போனீங்கன்னா உங்க வலை தானாய் நிரம்பும். ஹல்லேலூயா. ஆமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆழத்துக்கு போச்சுன்னா உங்க வாழ்க்கை தானா நிரம்பும், கர்த்தருடைய நன்மையால நிரம்பும். யார்கிட்டையும் போய் ஐயோ பிரதர் என்ன பிரதர் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அப்படி, யார்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. உங்க வாழ்க்கையின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும். ஹல்லேலூயா. படகு அமிழத்தக்கதாய். சொல்லுங்க, எவ்வளவுங்க படகு? சும்மா இன்னைக்கு தேவையானது கிடைச்சிச்சு பாஸ்டர் போதும், சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், அப்படி இல்லை. அமிழத்தக்கதாய் இவைகளை விட்டு நீ கடன் கொடுத்து மீதியை வைத்து ஜீவனம் பண்ண. கர்த்தர் கொடுக்கிறது உங்க வாழ்க்கையில மீதி மீந்திருக்கும், அது இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் அளந்து போடுறவர் இல்ல, சரிஞ்சு விழும்படி போடுகிறவர். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குள்ள நம்ம நிறைவுக்குள்ள வரணும், இன்னும் டீப்பா வரணும், இன்னும் கடவுளை தேடுறதுல ஒரு டீப்னஸ் வரணும் நமக்குள்ள. ஹல்லேலூயா. வேற சண்டேல மட்டும் நம்ம வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. இன்னும் நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி மற்ற பைபிள் ஸ்டடி காரியங்களை வந்து நீங்க கடவுளை தேடி பாருங்க. உங்களுக்குள்ள கடவுள் மேல இருக்கிற அன்பு பெருக ஆரம்பிக்கும், உங்களுக்கு கடவுளோடு இருக்கிற உறவு பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் பிஸி தான், இந்த காலத்துல பிஸி இல்லாத ஆளே இல்லை. ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிஸியான லைஃப்ல தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த நேரத்தின் மத்தியிலும் நம்ம கடவுளை தேடுகிறதுல இன்னும் ஆழத்துக்குள்ள போகணும். யோசிச்சு பாருங்களேன், தூங்குறதுல ஏதாவது குறை இருக்கா? இவ்வளவு பிஸியில நீங்க தூங்குறது குறை இருக்கா? சாப்பிட்றது ஏதாவது குறை இருக்கா? 3 வேளையும் எப்படி சாப்பிட்டுறோம்? நம்ம வேலையெல்லாம், நீங்க சீரியல் பார்க்கறது கூட குறை இருக்கா? இவ்வளவு பிஸி தான் பிரதர். சர்ச்சைக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் வர்றதுக்கு நேரம் இல்லை, ஆனா 2 மணி நேரம் சீரியல் டெய்லி பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், சீரியல் பார்க்க நேரம் இருக்குது. நைட்ல தூங்குனா பத்தாதுன்னு பகல்லையும் சேர்ந்து தூங்குறோம். நம்ம வியாதிக்கு காரணமே இதுதான். பகல்ல தூங்குறதுனாலதான் அநேக வியாதிகள் வருது. டாக்டர்ஸ் சொல்றாங்க, நான் சொல்லல. புரிஞ்சுக்கீங்களா? தூக்கத்தை குறைச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, தூக்கத்தை குறைச்சா பெரிய ஆசீர்வாதம். சபையில தூங்காம இருந்தா ஐயோ, சபையில மட்டும் தூங்குறதை நிறுத்திட்டீங்கன்னா நீங்க சகலத்தையும் ஜெயிச்சு விடுவீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப கவனமா இருங்க. பரிசுத்த ஆவியின் ஆழங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? கடந்து போகணும். இது பத்தாது, இன்னும் இன்னும் இன்னும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு தேவை. பாட்டு பாடுறோம், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய். வெறும் வார்த்தையில தான் இருக்குது, வார்த்தையில இருக்கக்கூடாது, வாழ்க்கையில வரணும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், எவ்வளவு சிஸ்டர் வேணும்? என்னமா பிரதர் தப்பா நினைச்சுக்க போறாரு. ஒரு 5 லட்சம் பாஸ்டர், ஒரு 10 லட்சம் பாஸ்டர், என்கிட்ட தான் கேட்குறீங்க. எவ்வளவு வேணா கேளுங்க சிஸ்டர், எவ்வளவு வேணா கொடுக்குறேன். ஒன்று என்ன பண்ணுவீங்க? நமக்கு அது என்ன கூட தெரியுமான்னு தெரியாது. அவளை கேட்டு வைப்போம், எத்தனை முடியுமோ போட்டு விடு. யோசிச்சு பாருங்களேன், அவளை கேட்போம். அதெல்லாம் மட்டும் அதுக்கு நீங்க கடவுளை தேடி பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுத்து பாருங்க, அதுக்கு கடவுளுக்கான அந்த அன்புல கொஞ்சம் உள்ள வாங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட நேரத்தை கழிக்கிறோம், எவ்வளோ வெட்டி கதைகளை பேசி நேரத்தை போக்குறோம்.
சும்மா வீட்டில் உட்காந்தே சில பேருக்கு பாருங்க, போன இடம் வந்தா ஆமா, இவன் போய் வீட்டில் உட்காந்தா வெளியே வர மாட்டாங்க. எப்போவாது இந்த எறும்பு வெளியே வரும் பாருங்க, ஏதோ ஒன்று வெளியே வர மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு உள்ள போயிடுவாங்க. இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியும். வாங்க, அப்பப்போ வெளியே வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. கர்த்தர் உங்களை என்ன சொல்றாரு? எதிர்பார்க்குறாரு. கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை கடவுளுக்காக அதிகமாக செலவு பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகும். ரெண்டாவது காரியம் பாருங்க, இங்க ரெண்டாவது எந்த இடம் அப்படின்னா நீதியின் பாதை. சொல்லுங்க, நீதியின் பாதை. இந்த நீதியின் பாதை எதை குறிக்குதுன்னா ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம். என்னங்க நீதியின் பாதைங்கிறது? எதுங்க? சாட்சியான ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு சரியான ஒரு வாழ்க்கைக்கு அது அடையாளம். அடுத்து கர்த்தர் எங்க நடத்துவாரு? நீதியின் பாதையில சாட்சியின் வாழ்க்கைக்கு கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு எத்தனை பேரை குறிச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து கேட்டா உங்களை குறிச்சு நல்ல சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழ்ந்தால் உங்களை குறித்த சாட்சிகள் அநேகரால் சொல்லப்படும். அல்லேலூயா. ஏசிய ஸ்தாபகர் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் அவருடைய நாட்களில அந்த புரசிவாக்கம் பகுதியில அவங்க ஊழியம் செஞ்ச போது ஒவ்வொரு நாளும் அவர் நல்லா படித்தவர். ஆனால் அவர் வந்து அங்கே ஊழியம் செய்யும் போது ஜனங்கள் சபைக்கு வரவே இல்லை. 2 வருஷம் ஜனங்களே இல்லாமல் தான் சபையை நடத்தினார். 2 வருஷம் ஜனங்களே கிடையாது, சபை நடத்தினார். ஆனால் ஒவ்வொரு ராத்திரியும் அவர் உட்கார்ந்து அழுவார் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்கு தாருன்னு சொல்லி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவார். அவர் இறந்ததுக்கு அப்புறம், அவர் இறக்கும் போது சபையில் 2000 பேர் இருந்தாங்க. அவர் இறக்கும் போது சபையில் 2000 பேர் இருந்தாங்க. அந்த 2000 பேர் எல்லாரும் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குடிகாரன் ஒருத்தன் என்ன பண்ணான், உள்ள வந்திருக்கிறான். அவன் வந்து அழுதுகிட்டே வந்து சொன்னானா, நானும் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா, இதெல்லாம் இல்லை நான் சொல்லி ஆகணும். சரின்னு சொல்லி இந்த மைக்கை வாங்கினப்போ அந்த மனுஷன் சொன்னான்னா, நான் ராத்திரியெல்லாம் குடிச்சிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவேன், போவேன். சில நேரம் போகும்போது அழுகிற சத்தம் கேட்கும். யாரா அழுகிறான்னு நான் நின்றுட்டு என்ன பண்ணுவேன், திரும்பி பார்ப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. பார்த்தா அந்த குடிசைக்குள்ள இருந்து என்ன வரும், சத்தம் வரும். ஆத்மாவை தாருன்னு யாரோ அடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி சத்தம் வரும். ஒரு நாள் நான் எட்டி மெதுவாக பார்த்தா இது இறந்து போன அந்த ஐயா உட்காந்து அழுது மாரில் அடிச்சிட்டு இருப்பாரு. எனக்கு அப்போ புரியல அப்படின்னு சொல்லி ஒரு குடிகாரன் வந்து என்ன பண்றான், சாட்சி சொல்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து மற்றவர்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? என்ன பண்ணணும்? எத்தனை பேர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாங்க? இயேசுவை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னுடைய சாட்சிகளா இருப்பீர்கள். தன்னை பின்பற்றின ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாரு, நீங்களே சாட்சிகளா இருப்பீர்கள். இன்னைக்கு பரலோகம் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குமா? இல்ல நம்ம தேடுற ஆண்டவராவது நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாரா? உங்க குடும்பம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்குமா? நீங்க பழகுகிற நபர்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாங்களா? இல்லைங்க, எல்லாம் விட்டுருங்க, பிசாசாவது உங்களை குறித்து சாட்சி கொடுக்குமா? இது எல்லாமே யோபுக்கு சாட்சி கொடுத்தது. யோபுக்கு தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். பிசாசு சாட்சி கொடுத்தது. அவன் விருதாவாய் உம்மை பின்பற்றுகிறான், சும்மா தான் பண்றான், ஆனா சாட்சி கொடுத்தது. அவன் மனைவி சாட்சி கொடுத்தா, எந்த மட்டும் உடைய உத்தமத்தில் நிலைத்திருப்பீர். மனைவி சாட்சி கொடுக்கிறா. வந்த நண்பர்கள் 7 நாள் யோபுகிட்ட ஒன்னும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உட்கார்ந்துட்டு இருந்தவங்க அப்புறம் இவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நண்பர் சொல்றாரு, உம்முடைய உத்தமத்தில் நீ நிலைத்திருப்பீரோ, உம்முடைய உத்தமம் எல்லாத்தையும் உமக்கு செய்யுமா? நண்பர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. யார் சாட்சி கொடுக்குறா? நண்பர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. நீங்க நம்மளை குறித்த சாட்சி எப்படி இருக்குது? சபைக்குள்ள நல்லா இருக்குது, பரவாயில்ல, ஸ்தோத்திரம், ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நமக்கு சபைக்குள்ள நல்லா இருக்குது, கர்த்தர் கூட ஏதோ பார்த்து கிருபையில் உங்களை குறித்து சாட்சி கொடுத்துட்றாரு. இந்த உலகம் சாட்சி கொடுக்குமா? உலகத்தில் இருக்கிற யார் யாரையோ பற்றி உலகம் பேசுதுங்க. செத்து போனவங்களை பற்றிலாம் பேசிட்டு இருக்கு. அவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? அவர் எப்படிலாம் செஞ்சார் தெரியுமா? அவர் இருந்திருந்தா எப்படி இருக்குமா? அதனாலதான் அவருடைய ஆட்சி அமைப்போம், இவருடைய ஆட்சி அமைப்போம்னு ஏன் சொல்றாங்க?
அவங்கள குறிச்ச சாட்சி. அல்லேலூயா. நீங்க நம்மளை குறிச்ச சாட்சி இருக்குமா? நான் வாழ்ந்தா அந்த சிஸ்டர் மாதிரி வாழணும் சொல்லுங்களேன். உங்க பக்கத்துல இருக்கிற சபையில இருக்க ஒருத்தனும் அந்த சிஸ்டர் மாதிரி வாழணும் சாட்சி. இந்த பிரதர் மாதிரி வாழணும் சாட்சி. எங்க ஐயா மாதிரி, எங்க பாஸ்டர் மாதிரி நான் என்ன பண்ணணும்? வாழணும். அப்படி ஒரு சாட்சி நமக்கு தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த சாட்சி இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தா நிச்சயம் அது கர்த்தருடைய வீட்டுக்கு உங்களை அழைத்து கொண்டு போகும். இங்க சாட்சி கொடுத்தாதான் பரலோகத்துல இயேசுவானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். புரியுதுங்களா? இங்க என்ன பண்ணணும்? நம்ம குறித்து சாட்சி கொடுக்கணும். நம்ம இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சத்தியம், நீதி, உண்மை எல்லாம் வார்த்தையில இல்ல, வாழ்க்கையில வரணும். நீங்க நற்கீர்த்திகளை செய்யும்படியாய் தேவனுடைய செயலாய் இருக்கிறீர்கள். நம்ம யாரா இருக்கிறோம்? ஆமா, நல்லது செய்யும்படி தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். எபேசியர் அதுதான் சொல்ற. எபேசியர் நிருபத்துல பவுல் சொல்ற, நம்ம நல்லது செய்யறதுக்காக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அநியாயம் பண்றதுக்கு இல்ல, அக்கிரமங்களை செய்வதற்கு அல்ல. இன்னைக்கு நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம், அக்கிரமம் செய்ய மாட்டோம். அக்கிரமம் செய்யறவனுக்கு துணை நிற்போம். நீ விபச்சாரனை காணும் பொழுது அவனோடு கூட போகிறாய். திருடனை காணும் பொழுது அவனோடு சேர்ந்து கொள்கிறாய். நாம செய்ய மாட்டோம். பிரதர் தண்ணியில் அடிக்க வேணாம், கூட கம்பெனி கொடுங்க பிரதர், வந்து சும்மா சைடிஷ் சாப்பிடுங்க. நான் ரசிக்கப்பட்ட புதுசுல நான் குடி பழக்கம் எல்லாமே இருந்தது எனக்கு. அப்போ என் நண்பர்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் என்னால் பிரிஞ்சு வர முடியல. அப்போது சில நேரம் அவங்ககிட்ட பேச போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களா, மச்சான் வா போகலாம், குடிக்க போகலாம் அப்படின்வாங்க. இல்லை நான்லாம் வரலப்பா, அங்கே நான் இப்போ சபைக்கு போகிறேன், சர்ச்சுக்கெலாம் போகிறேன், அதனால் இப்போ அங்கெல்லாம் வந்தேன்னா யாராவது பார்த்தா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லும் போது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் ஒன்றும் குடிக்கலாம் வேணாம், வா சும்மா வா உட்காரு, கம்பெனி கொடு. என்னது கம்பெனி கொடு? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கம்பெனி கொடுங்க, சும்மா தான் ஏதோ சைடிஷ் ஆன. அங்கே போனால் என்ன பண்ணுவானுங்க, முதல்ல இவங்க குடிக்கிறத ஆர்டர் பண்ணுவானுங்க. அப்புறம் அவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குவானுங்க. என்ன வாங்குவாங்கன்றீங்க? பெருசாக ஒன்றும் இல்லை, ஊறுகாய், இதை திங்கிறதுக்கு அங்கிருந்து போயிருக்கோம், கடலை, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் எவனாவது பெரிய ஆளாக வந்தானே அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒன்று வாங்குவான், நான்வெஜ் ஏதாவது ஒன்று. இப்போது அங்கே இங்கே இது பண்ணவன் என்ன பண்ணுவான், ஏய் கொஞ்சம் குடிக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருப்பான், ஒன்றும் பண்ண மாட்டான். கொஞ்சம் குடிச்சோன்னு என்ன பண்ணுவான், கொஞ்சம் இந்த அரே சும்மா என்னமா குடிக்காத மாதிரி ஆக்டிங்லாம் பண்ண, இதை சொல்கிறேன்ல உண்மைதான் வரும். மச்சான் நான் உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உனக்கு தெரியாது, சொல்லலை நான் உன்கிட்ட, கொஞ்சம் குடி, எனக்காக ஒரு வாய் என்ன பண்ணு, ஒரு வாய், அவ்வளோதான். என்னங்க நம்ம வாழ்க்கை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சில நேரம் வேலை செய்கிற இடத்துல சில்லறை மாற்றிட்டுவான்னு, நான் 2000 வேலை செய்யும்போது எனக்கு 120 ரூபா சம்பளம். இந்த 120 ரூபா சம்பளத்துக்கு 500 ரூபா சில நேரம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில்லறை மாற்றிட்டு வா, எங்கன்னா எதிரில் இருக்க ஒயின் ஷாப்பில் போ, கேட்ட உடனே கொடுப்பான். ஆனால் அங்கே போய் நின்று சில்லறை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அங்கே போய் சில்லறை வாங்கணுமா? அங்கே போய் நின்னா என்ன பண்ணுவாங்க, சில்லறை வாங்க வந்திருக்குன்னா வேற எதுக்கு வந்திருக்குன்னு தெரியாது. அங்கே இருக்கவன் என்ன பண்ணுவான், எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், நான் போய் வேற கடைகளை கேட்பேன், அவனும் தரமாட்டேன். கடைசியில் அங்கே தான் போய் நிற்கணும். யோசி பாருங்க, சாட்சியின் வாழ்க்கை ரொம்ப அவசியம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேதாகம கல்லூரியில் அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் ஊழியம் செய்ய போறீங்க, உங்களை குறித்து ஒருத்தரும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசக்கூடாது. உங்க வாழ்க்கையை குறித்து ஒருத்தரும் பேசக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒருவேளை நீங்க பிடிச்ச செய்யாம ஒரு காரியத்தை சொல்றதுனால உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி சொல்லுவேன், என் மேல குற்றம் சாட்டுறதுக்கு இங்க ஒருத்தருக்கும் ஒன்றும் இருக்காது. பண விஷயமா இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட நடந்து கொள்ற ஒரு காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நான் எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பேன். யாரையும் இன்னார்லாம் வச்சு பார்க்குற பழக்கம் நமக்கு கிடையாது. அல்லது சபைன்னு வந்துட்டா எல்லாரும் சமம். அது என்னுடைய தாயா இருந்தாலும், என் மனைவியா இருந்தாலும், அல்லது நீங்க யாரா இருந்தாலும் எல்லாரும் சமம் தான். இது தேவனுடைய வீடு. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதுதான் ரொம்ப நமக்கு அவசியமான சாட்சியின் வாழ்க்கை நமக்கு அவசியம். எங்க போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள்ங்கிற சாட்சி உங்க மேல இருக்கும். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, எத்தனை ஆதாயத்தை கொடுத்தாலும் சரி, இந்த பேர் கெட்டக்கூடாது. சொல்லுவாங்க, இன்னாருடைய பையனா நீங்க, உங்க அப்பா ரொம்ப நல்லவராச்சே அப்படின்ட்டா என்ன அர்த்தம், நீ மோசமான ஆளுன்னு அர்த்தம்.
இயேசுவை குறித்து யாராவது கெட்டவர்னு சொல்கிறாங்களா? இயேசுவின் பிள்ளைகள் தானே நீங்கள். இப்போ உங்களை குறித்து ஒருத்தர் கெட்டவர்னு சொன்ன உங்கள் அப்பா இருந்தார் பாருங்க, ஏசப்பா நல்லவர் பிரதர் அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும். பைபிள் சொல்லுது, சாமுவேலை போல அவர்களுடைய பிள்ளைகள் நியாயமாய் நடக்கவில்லை. நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா இழிவான ஆதாயத்துக்கெல்லாம் போய் கர்த்தரை என்ன பண்ணிடாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காது இருப்பாயாக. என்ன சொல்லியிருக்குது? வீணில் வழங்காது இருப்பாயாக. அவங்கள எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, நாங்கள் எங்கள் பரம்பரையே கிறிஸ்தவங்க தான். சரி, என்ன சாட்சி இருக்கு? கர்த்தருக்குள்ள என்ன சாட்சி இருக்கு? தேவனுடைய பிள்ளைங்கிற சாட்சி இருக்கா? நீங்க படிக்கிற இடத்துல உங்களை குறித்து சாட்சி இருக்கா? வாலிப பிள்ளைகிட்ட கேட்குறேன், நீங்க படிக்கிற இடத்துல உங்களை குறித்து சாட்சி இருக்கா? இல்லை அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றீங்க? அச்சா பாடுறா பாடுறா, எப்படி இருக்கு பாடுறா, ஏய் பாடுறா, உடனே என்ன, ஏய் என்கிட்ட அதெல்லாம் பேசாது. நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், என்கிட்ட இதெல்லாம் பேசாத, வேற ஏதாவது பேசு அப்படி சொல்லுவீங்களா? ஆமாம் மச்சான், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப என்ன பண்ணுறா, ரொம்ப தான் பண்ணுறா. இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு உலகம்? உலகம் எப்படி வேணா போகலாம், ஆனால் நீங்கள் அப்படி போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒரு சாட்சியின் வாழ்க்கை. சொல்லுங்க, சாட்சியின் வாழ்க்கை. அது ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? உங்களுக்கு வள வைப்பான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, பிசாசு உங்கள்கிட்ட கொடுக்கறது எல்லாம் உங்களை நிச்சயம் ஒரு நாள் காலி பண்ணிடும், உங்கள் வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிடும். நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அதிலிருந்து தப்பிக்க பார்க்கணும். அல்லேலூயா. அப்படிதான் யோசேப்புக்கு போத்திபார் வீட்டில் நடந்தது. அவன் நினைச்சா அந்த நேரத்தில் போத்திபார் வீட்டுக்கே தலைவனா என்ன பண்ண முடியும்? மாறி இருக்க கூட முடியும். ஆனால் அவன் சொல்லலை, அவன் அதை விரும்பலை. ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்கு விரோதமாய். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே போங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்களை குறித்து கல்யாணத்தில் வந்து யாருங்க, என்ன விஷயம், அந்த பிரதரா ரொம்ப நல்லவராச்சே, என்ன எதுக்காக விசாரிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறோம், என் பொண்ணுக்காக அவர் கேட்டு வந்திருக்கிறோம். சரி, போனா போகுது. இதனால கல்யாணம் என்ன பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் ஒரு பழமொழி இருக்கு கல்யாணத்தை குறித்து, 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு ஒரு பழமொழி தமிழ்ல. அதை எப்படி மாத்திட்டாங்க நம்ம ஆள் தெரியுமா? 1000 பொய் சொல்லி. ஏன்னா இவங்க கல்யாணம் பண்றதை பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்றது. மாப்பிள்ளைக்கு அது இருக்காக்கும், மாப்பிள்ளை இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும். பொண்ணு ஐயோ, பொண்ணு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சானா என்ன பண்ணுவா? ஆமாம், நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா வேலைகளையும் முடிச்சு, ஆமாம் சுறுசுறுப்புனா அப்படி ஒரு சுறுசுறுப்பு. ஐயோ ஐயோ, பார்க்க முடியாது. உலகத்திலேயே இப்படி ஒரு சுறுசுறுப்பு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்காது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு டீ போட தெரியாது. என்ன பண்ண தெரியாது? டீ போட தெரியாது. ஆனால் ஃபோனை நோண்டுறது என்ன, அதை நோண்டுறது என்ன. ஒரு அம்மா சொல்லுது, ஏம்மா இப்படி இருந்தால் எப்படி, போகிற வீட்டில் எப்படி, வீட்டெல்லாம் எப்படி? நான் வேலைக்காரியை வச்சுக்குவேன். நான் யாரை வச்சுக்குவேன்? வேலைக்காரியை வச்சுக்குவேன். எப்பா வேலைக்காரியை வச்சுக்குவியா? எதுக்கெல்லாம் வேலைக்காரியை வச்சுக்குவேன்? நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு புருஷனுடைய இருதயத்தை நீங்கள் தொடணும்னா அவனுடைய வயிற்றின் வழியாக தான் நீங்கள் தொட முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த வீட்டில் மனைவி நல்ல சமையல் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் அந்த கணவன் ஈஸியாக அவனை கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியாக வழி சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு எடுத்தா எங்கே தான், ஐயா உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு, போடு ஸ்விக்கியில் போட்டு விடு, இல்லை அதில் போட்டு விடு. அதை 2 பேரும் சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட போய் இந்த பக்கம் 2 போடுங்க, இங்கே 2 போடுங்கன்னு நிற்க வேண்டியது. இன்னைக்கு வாங்கி சாப்பிட்ற எதுவுமே இன்னைக்கு சொல்ல முடியல, எதில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். நான் ஊர்லேருந்து வரும்போது கடையில் ஹோட்டலில் வேறு வழி இல்லாமல் பரோட்டா சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். வண்டியில் ஏறிட்டேன். வந்து உள்ளே உட்காந்து ஏசி பஸ்ஸு ஸ்டார்டிங்கில் ஏசி போடலை. நான் உள்ளே வந்து உட்காந்துட்டேன். 10 நிமிஷம் ஆச்சு. ஏசி உடம்பெல்லாம் விறுவிறுன்னு ஆகி வேர்த்து ஒரு மாதிரி ஆகி எனக்கு அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்னடா முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு பஸ்லேயே நமக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது. சோத்திரம் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என்ன பண்ணோம், எனக்கு ஞாபகம் வந்துச்சு, போன வாரம் பேசுனதெல்லாம் பரலோக பாட்டெல்லாம் வருது. சோத்திரம் ஆண்டவரே, இது என்ன, இது இப்படி வேர்த்து ஊற்று, எனக்கு என்ன பண்ண தெரியல, ஏதோ இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. என்னென்னமோ பண்ணுறேன். ஆண்டவர் கிருபையினால் கரெக்டாக பஸ் ஏறும் போது
கொஞ்சம் தைலமும் ஒரு டைஜினும் வாங்கி வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே படுத்துனேன். ஸ்தோத்திரம், என்ன ஆனாலும் படுக்கையிலே நடக்கட்டும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாச்சு. வயிறு தொண்டையில் இருந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாறிச்சு. அப்புறம் அந்த ஏசி ஆன் பண்ணி அவன் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நார்மலாகி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஊர் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் நிம்மதியாச்சு. நேற்று கூட இங்கே இருந்த சகோதரர்கள் சொன்னாங்க, பாஸ்டர் அது வாங்கிட்டு வரட்டுமா இது வாங்கிட்டான். எப்பா சாமி என்னை விட்டுருங்க, கொஞ்ச நாளைக்கு கஞ்சியும் என்ன பண்ணணும், இட்லியும் சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்டிடலாம், வேற எதையும் தொடக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு என்ன தேவை? நம்மை குறித்த ஒரு சாட்சி அவசியம். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன் பாருங்க, பிள்ளைகள் சகோதரர்கள் அதே போல ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? பொறுப்போடு நடந்து கொள்ளணும். இன்னைக்கு பொறுப்பற்று இருக்கிறீங்க. கையில் இன்னைக்கு வந்து சின்ன வயசுலேயே நல்ல வருமானம் கிடைச்சிருது. அந்த வருமானத்தை சரியான விதத்தில் கையாள தெரியும். ஏன்னா ஒரு காலத்துலலாம் 20,000 ரூபா சம்பளத்துக்கு 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எடுத்தோன்னே 40,000 50,000 சம்பளம் வாங்குறீங்க. பணத்தோட மதிப்பு தெரியறது இல்லை. அதனால வாங்குற ஃபோன் 1 லட்சம், வாங்குற வண்டி 2.5 லட்சம், எல்லாமே வர்றது இப்படி போயிடுது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் 1ஆம் தேதி 1 ரூபா, இதெல்லாம் இப்போ இதுக்கு தேவையில்லைனாலும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை கெட்டு விடக்கூடாது. நாளைக்கு நீங்கள் பொருளாதாரத்தை கையாள தெரியலன்னா கடனாளியாக மாறிடுவீங்க. கடனாளியாக மாறினீங்கன்னா உங்களை குறித்து சாட்சி துர்சாட்சியாக இருக்கும். புரியுதுங்களா? ஊழியக்காரன் எத்தனை பேரை குறித்து இன்னைக்கு சபை விசுவாசிகள் கேவலமாக பேசுறத நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? விசுவாசிகிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கல. இவரால் தைரியமாக நின்று சத்தியத்தை பேச முடியாது. இதுதான் காரணம். பணத்தை கையாள தெரியல, ஈஸியாக கடன் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு 10 மெசேஜ் வரும் ஒரு நாளைக்கு, நான் லோன் தரேன். உடனே ஆசைப்பட்டு வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாள் வெளியே வர முடியாது. நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன், 1ஆம் தேதி 1 ரூபா சேமி, 2ஆம் தேதி எவ்வளோ சேமிக்கணுமா 20 ரூபா, 3ஆம் தேதி 30 ரூபா, இப்படியே போச்சுன்னா 31ஆம் தேதி 300 அப்படியே போய் 360 ரூபா, 320 ரூபா, 310 ரூபா கிட்ட வரும். இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துல 3000 ரூபா சம்திங் சேமிப்பு வரும். சாதாரணம் தான் சேமிப்பு வரும். அதை அப்படியே எடுத்து வச்சீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டுப்பாங்க. வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 36 37,000 கிட்ட வருது. ஒன்று கண்ணுக்கு தெரியாம ஒரு சேமிப்பு. அல்லேலூயா. பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா குடும்ப கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி வாழுங்க. ஒரு பொருள் வாங்குறேன்னா அதுக்கு எவ்வளோ நம்ம ஒரு 500 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போனால் 500 ரூபா சர்வசாதாரணமாக காலி ஆகிடும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு 500 ரூபா காலி ஆகிடும். புரியுதுங்களா? ஆனால் அந்த 500 ரூபா சில நேரம் 8 மணி நேரம் உழைச்சாதான் கையில் வரும். எவ்வளோ நேரம்? 8 மணி நேரம். உங்கள் கையில் 10,000 ரூபாய் இருக்குது. இந்த 10,000 ரூபாயில இது எதுக்கு சொல்கிறேன்னு தெரியல, நான் சொல்றது எதுன்னு ஏவுறதுனால நான் சொல்கிறேன். ஆண்டவர் 10,000 ரூபாயில நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, 300 ரூபா டாக்ஸிக்கு போயிடுது. திடீர்னு சாப்பிடணும்னு தோணுது, ஒரு 500-600 ரூபா செலவாயிடுது. அப்புறம் திரும்பவும் ஏதோ எங்கேயோ வரீங்க, அதில் ஒரு 200-300 ரூபா, ஒரே நாள் 1200 ரூபா காலி ஆகிடுது. 10,000 ரூபா தான் உங்கள் கையில் 30 நாளைக்குன்னா அதில் 1200 ரூபா போயிட்டா மீதி இருக்கிற 8,800 ரூபா வச்சு தான் 29 நாட்களை நீங்கள் கழிக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன ஆயிடும் உங்க வாழ்க்கை? எத்தனையோ ஊழியக்காரங்களை தெரியும், பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைக்காரங்க வெளியே வந்து நின்று, யோ வெளியே வாயா, எப்போ தருவ, எத்தனை நாள் நான் வரும், இப்படி கேட்டு எத்தனையோ காரியங்களை நான் கேட்டிருக்கேன். உள்ள உடஞ்சி போயிருக்கு. ஒரு ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடக்கலாமா? ஆண்டவர் உங்களை கடன் வாங்குகிறவர்களா இல்லை, கொடுக்கிறவர்களா கற்று வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அதை நான் புரிஞ்சுக்கணும். கையில பணம் வந்ததுன்னா அதை சேமிச்சு வைக்க பழகுங்க. பைபிள் தான் சொல்லுது, சேமிச்சு வச்சு பழகுங்க. தேவையில்லாத செலவுகள் செய்யாதீங்க. காரணம் இல்லாத எந்த ஒரு செலவையும் செய்யாதீங்க. நான் சொல்றேன், கவனமா இருங்க. நீங்க 1 நாள் 2 நாள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும் போது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க 3ஆவது 4ஆவது வாட்டி போகும்போது உங்க மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வரும், உங்க மேல இருக்கிற மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களை ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. ஜாக்கிரதை, உங்க மதிப்பு உங்க கையில இருக்குது. அல்லேலூயா. புரியுதுங்களா? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளை சாட்சி. இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வரும்போது
3000 ரூபாய். இங்க எல்லாருக்கும் தெரியும் 3000 ரூபாய் தான் என் சம்பளம். 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா கர்த்தர்ட்ட ஒரு உறுதி, ஆண்டவரே நான் யார்கிட்டையும் எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, என் கையை நீட்டக்கூடாது. யார்கிட்டையும் நான் என் கடன் ஒரு வார்த்தையும் கேட்கக்கூடாது. 15 வருஷம் இங்க இருக்கிற யாரை வேணா இன்னைக்கு நான் சாட்சி சொல்ல முடியும். ஒருத்தருட்டையும் நான் வந்து காசு கொடுங்கன்னு கேட்டது கிடையாது. ஆனா ஆண்டவரின் தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அடைக்கலான் குருவிகளுக்கு கூடு இருக்குது, தகவலான் குருவிகளுக்கு இது இருக்கு. அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கிறவர் உங்களுக்கு போஷிக்க மாட்டாரா? உங்களை காப்பாற்ற மாட்டாரா? நீங்க ஆபிரகாம் பிரதர் அவங்க பொண்ணு கல்யாணம் அவங்க ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. உண்மையில அந்த நிலைமை எப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு கல்யாணம் நடத்தின கையில் 5 பைசா கிடையாது, வருமானம் கிடையாது, எதுவுமே நடக்குது. ஆனால் ஸ்தோத்திரம், அந்த கல்யாணம் அற்புதமாக நடந்தது. கர்த்தர் பல விதங்களில் அவங்களுடைய தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சந்திச்சார் ஆண்டவர். ஆனால் முடிவில் கர்த்தர் நல்லபடியாக இதை நடத்தி முடித்தார். இன்னைக்கு அந்த மக வந்து ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணும். நான் தான் சில நேரம் பிஸியாக இருப்பேன், அதனால் பேச மாட்டேன். ஃபோன் பண்ணி பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கிறாரு சொல்லும் போது சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. எப்படி நடக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையிலையும் பணம் இல்லையா, எப்படி பண்ண போகிறாங்க? ஆண்டவரை நம்பினா கர்த்தர் கைவிட மாட்டார். ஆணோ பெண்ணோ என்ன ஒரு விஷயம், எந்த விஷயங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுகிறேன். அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கு, நான் வேகமா சொல்லி முடிக்க விரும்புறேன். அடுத்தது மரண பள்ளத்தாக்கு. அடுத்த இடம் என்னங்க? மரண பள்ளத்தாக்கு. இது எதுக்கு அடையாளம்? நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஏற்படுகிற ஏதோ ஒரு சோதனை, போராட்டத்துக்கு இது அடையாளம். இது எதுக்கு அடையாளம்? போராட்டம். எவ்வளோ பெரிய இருளா இருந்தாலும் சரி, அந்த இருளினால ஒரு சிறு மெழுகுவத்தியின் வெளிச்சத்தை கூட அணைக்க முடியாது. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய இருளா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில, ஆனா அந்த இருள் உங்க வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சத்தை, அது சும்மா ஒரு சின்ன வெளிச்சமா இருக்கட்டும், அதை அணைக்க முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களை சுற்றி 1000 பொல்லாப்புகள் இருக்கலாம், 1000 வட பக்கத்தில் 1000 இடப்பக்கத்தில் 10000 விடலாம், ஆனா உங்களை அணுகாது, உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. சோத்திரம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நான் கடந்து போவேன். அங்க சொல்லப்பட்டிருக்க உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எது கோல்? எது கோல்? தேவனுடைய வாக்கு தத்தம் தான் கோல். சொல்லுங்க, தேவனுடைய வாக்கு தத்தம் தான் நமக்கு கோல். அல்லேலூயா. தடி எது? ஸ்தோத்திரம். அதே தான் தடி, மறுபக்கம் தடி. அந்த தடி உங்கள் சத்துருக்களை இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் சந்திப்பார். அங்க வேற சொல்லு, அவர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆமா, உலகத்துல பாட்டெல்லாம் பாடுவாங்க, இது வரைக்கும் இன்னாரு, அது வரைக்கும் இன்னாரு, அது வரைக்கும் இன்னாருன்னு. ஆனா கடைசி வரைக்கும் உங்க கூட ஒருத்தர் இருப்பார். நீங்க மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை முடிஞ்சு புதிய வாழ்க்கை போனாலும் சரி, அங்கேயும் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலகத்துல யாரு அவரு போயிட்டாரு பிரதர், ரொம்ப நம்பின அதான் போயிட்டாரு. நம்பாத இருப்பாரு. ரொம்ப நம்பிடுறது என்னது, இவர் தான் எல்லாம், இவர் எல்லாம் பார்த்துக்குவார் பிரதர், இவர் தான் நமக்கு ரொம்ப தோஸ்து, இவர் எல்லாம் பார்த்துக்குவார், கொஞ்ச நாள்ல காணாம போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்புங்க. பிரபுக்களை நம்புவது விருதா, கர்த்தர் பெயர் பற்றுதலாக இருப்பது. கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, தேவன் உங்களோடு இருந்து உங்களை தேய்ச்சி உங்களை காப்பாற்றி கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2 காரியம், ஒரு பந்தி. அடுத்தது என்ன வருதுங்க பாருங்க, மரண இருள் கடந்த உடனே அடுத்து என்ன வருது தெரியுமா? ஒரு பந்தி, ஒரு மகிமை. சொல்லுங்க, இந்த சோதனை என்னை மகிமைப்படுத்த, இந்த போராட்டம் என்னை மகிமைப்படுத்த, இந்த ஸ்தோத்திரம் வியாதி என்னை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. கர்த்தரின் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம். நீங்க இருளை கடந்துட்டீங்கன்னா உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பந்தி ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. சத்துரு பாக்குறான், போறான், இவன் எப்படி இந்த அக்னியில இருந்து தப்புறான்னு பாக்குறேன், எப்படி இவன் இந்த சிங்கத்தின் வாய்க்கு தப்புறான்னு பாக்குறேன். ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதே எப்படி போனா அதே மாதிரி ஒரு சேதம் இல்லாம கர்த்தர் அவன் முடியும் கருகாம வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. சத்துருக்கள் பாக்குறாங்க, கர்த்தர் தலையை
எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரின் தலையை எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தினாங்க, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ வெட்கப்பட்ட தேசத்துல நீ எங்க வெட்கப்பட்டியோ, நீ எங்க தலை குனிஞ்சு நின்னையோ, நீ எங்க கண்ணீர் விட்டியோ, நீ எங்க நின்னு ஸ்தோத்திரம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னையோ, அதே இடத்துல கர்த்தர் உன் தலைய உயர்த்தி, அதே இடத்துல கர்த்தர் உன் கண்ணீரை தொடச்சி, அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி உட்கார வைக்கிறத உன் சத்துருக்கள் பார்ப்பார். அல்லேலூயா. சும்மா சொல்லல, என் வாழ்க்கையில அனுபவிச்சதை நான் சொல்றேன் நான். அல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிறத செஞ்சு காட்டுவார். ஆமா, அவர் பொய் சொல்ற தேவன் கிடையாது, அவர் உண்மை உள்ள தெய்வம். அல்லேலூயா. நம்புங்க, அவரை விசுவாசிங்க. நீங்க ஸ்தோத்திரம் அவமானப்பட்டுட்டேன், நான் அவ்வளவுதான், இனி வாழக்கூடாது, நான் இந்த இடத்துல இனிமேல் இவங்க முகத்துல எப்படி முடிப்பேன், அதெல்லாம் விடுங்க. இயேசுப்படாத அவமானத்தை நம்ம பட்டுட்டோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தி வச்சிருக்கிறார். அவரை குத்தினவருடைய கண்கள் ஒரு நாள் அவரை பார்க்க போகுது. அல்லேலூயா. அவரை கர்த்தர் மகிமைப்படுத்திருக்கிறார், நம்மையும் மகிமைப்படுத்துவார். கடைசியா அங்க சொல்லக்கூடிய பாருங்க, பரலோக அங்க தேவனுடைய வீடு, கர்த்தருடைய வீடு. கடைசி என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீடுனா பரலோகம். எதுங்க? பரலோகம். இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்காக தான் இவ்வளவு பிரயாசம். ஏன் பிரதர் போய் பேசக்கூடாது? ஏன் பிரதர் பரிசுத்தமா வாழணும்? ஏன் பிரதர் இப்படிதான் வாழணுமா? இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அசுத்தமானதும் அருவருப்பானதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டுக்குள்ள போகணும்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இவைகளை செய்தால் நாம் தேவனுடைய வீட்டுக்குள் பிரவேசிப்போம். சொல்ல நன்மையும் கிருபையும் ஜீவன் உள்ள நாளெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கர்த்தருடைய வீட்டுக்குள்ள போயிட்டேன்னா நன்மை மட்டும்தான், ஜீவன் மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான். அங்க இரவு பகல் கிடையாது, அங்க வெயிலும் குளிர்ச்சியும் கிடையாது. அங்க ஒரே சீதோஷண நிலைதான், அங்க ஒரே நிலைதான். சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், நலன். அல்லேலூயா. அங்க எந்த பயங்கள் இல்லை. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீர் உண்மை